ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் சைனீஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தனியா எடுத்துக்கணும். இதை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லி விதைன்னு சொல்லலாம். இந்த தனியா எடுத்துக்கிட்டு இதை நம்ம இதில் வந்து வாணால போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இந்த மாதிரி கலர் ஆனதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். வாணால எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனே இருக்கணும். அதில் நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தா தான் இது வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாத. இப்போ அடுத்தது வந்து தோரம்பருப்பு எடுத்துட்டுருக்கோம். தோரம்பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுபடணும். வறுத்துட்டு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த மாதிரி வறுபட்டுருக்கணும். இந்த மாதிரி வறுத்ததும் அதை எடுத்து நம்ம திரும்ப இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகு எடுத்துட்டுருக்கோம். இதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம 100 கிராம்ஸ் மிளகு எடுத்திருக்கோம், 100 கிராம்ஸ் தனியா எடுத்திருக்கோம், 100 கிராம்ஸ் வந்து சீரகம் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து தோரம்பருப்பு மட்டும் 200 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இப்போ மிளகும் நல்லா வறுபட்டு அது நல்லா படப்படன்னு வெடிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வறுபட்டுரும். அந்த மாதிரி வறுபட்டதும் அதையும் எடுத்து பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து சீரகத்தை வறுக்க போகிறோம். எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு மட்டும் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து வறுத்து அரைச்சிருக்கேன் ரசப்பொடி. இது எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேணும்னா வந்து நம்ம வெந்தயமும் போட்டுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி வெந்தயம் சேர்க்கலை. நம்ம வெந்தயம் ஸ்கிப் பண்ணிவிட்டும் செய்யலாம், தப்பு கிடையாது. அதனால தான் இதை மை ஸ்டைல் ரசப்பொடின்னு நான் போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜ் நல்லா ட்ரையாக ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா அரைக்கணும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சா தான் நமக்கு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அறுபடும். அதே மாதிரி வந்து சூடுனால அது ஒட்டிக்காத வரும். அதனால் நல்லா ஆற விட்டுடுங்க. வறுத்ததை எப்பவுமே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டி இந்த கோர்ஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரவையாக இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ரவையாக இருக்கிறபடியாக பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது வந்து ரசப்பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரசம் வச்சா நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல லேஸாக இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ரசப்பொடி அரைச்சி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.